கேரளாவில் என்னோடய வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட் டே வந்து மார்னிங் என்னென்ன அந்த கிச்சனில் நடக்கும் அது மட்டும் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். கேரளாவில் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து கட்டன் சாயம் தான் குடிக்கும். ஏன்னா பால் வந்து நாங்கள் குடிக்க மாட்டோம். நான் யாரும் வாங்குறது அந்தளவுக்கு பார்த்ததில்ல. புட்டு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் ஆல் த மார்னிங் வந்து புட்டு தான் சாப்பிடுவேன். புட்டு வந்து பிளாக் கடலை அந்த கொண்டக்கடலை இருக்கும்ல, கருப்பு கொண்ட கடலை குழம்பு, புட்டு ப்ளஸ் அப்பளம் இது சாப்பிடுவோம். பசங்களுக்கு வந்து புட்டு கூட பழம் அப்புறம் வந்து சுகர் போட்டு சாப்பிடுவாங்க. என்னோடய பசங்களுக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த கேரளாவில் கிடைக்கிற சில புட்டோட பிராண்டு வந்து நல்லாயிருக்கும். அச்மின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அதெல்லாம் நல்லாயிருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து என்னோடய அம்மாவுக்கு வரதட்சணை கிடைச்ச ஒரு குடம், ஒரு கலம்னு சொல்லலாம். அது வந்து அதில் வந்து அரிசி போட்டிருக்கா, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அரிசி தான் கேரளா அரிசி. இது வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு செய்ய போகிறோம். கேரளாவில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours எடுப்போம் ரைஸ் வேகிறதுக்கு. ஸோ வந்து ஸ்டவ்விலலாம் செய்ய முடியாது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அடுப்பில் தான் செய்யணும், விறகடுப்பில் தான் செய்ய முடியும். ஸ்டவ்வில் செஞ்சால் கண்டிப்பாக நஷ்டம்தான். நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம வயல்லே விளையிற அரிசியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேருந்து வர அரிசி வந்து நம்ம கொஞ்சம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட முடியாது. என்னென்ன பெஸ்டிசைட் இருக்கோ, கலர் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கோன்னு தெரியாது. ஸோ எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த தண்ணி வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கேரளா சாதம் தான். ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும் சாதம், அரிசி கிடைக்கும். ஆனால் அந்த அரிசி வந்து அந்த டெக்ஸ்சர் வராது சமைக்கும்போது. அதனால் நான் வாங்குறதில்ல. நான் சொன்னபடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அதோட கலரு. கேரளா நீங்கள் எப்போ வந்து கேரளாவுக்கு ட்ரிப்பு வரும்போது கண்டிப்பாக இந்த ரைஸ் வந்து ஒரு வாட்டியாவது சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து அவியல், சாம்பார், ஊறுகாய் இதெல்லாம் வச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே காலையிலே வந்து அந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு பானையில் தண்ணி வச்சு சுடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் வச்சு அப்படியே வந்து ஒரு 1.5 hours விட்டால் தான் நம்மளுக்கு ஃபுட்டு ரெடி ஆகும். நினச்ச மாதிரியெல்லாம் இங்கே சாப்பாடு ரெடி ஆகாது. அதனால என்ன ஒரு குணம்னா, இந்த சாப்பாடு வேகிற வரைக்கும், ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுக்கு நல்லா பசிக்கும். இந்த சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா பசியோடு நம்ம சாப்பிடும்போது இன்னும் வந்து டேஸ்ட்டாக தெரியும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த கீரை வச்சு பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த கீரை பேர் வந்து தழுதாமான் தான் பேர். தமிழ் பேர் எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில். இது வந்து பழாப்பழ கொட்டை இருக்கும்ல, அந்த கொட்டையோட நல்லா க்ளீன் பண்ணி அது கூட சேர்த்து தான் இது பொரியல் செய்வேன். கேரளாவில் மோஸ்ட்லி பருப்பு கூடையெல்லாம் வந்து எங்கள் ஏரியாவில் நான் வந்து பருப்பு கூடையெல்லாம் கீரை செஞ்சு யாரும் சாப்பிட்டு பார்த்ததில்லை. நானும் என்னோடய ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் பருப்பும் கீரையும் அந்த காம்பினேஷன் எனக்கு தெரியும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீரையில் எனக்கு கேரளாவில் ரொம்ப பிடிச்ச கீரை வந்து இந்த கீரை தான். ஆனால் வந்து நான் இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் கிடைக்கிறதில்ல. இது வந்து என்னோடய அம்மா தான் வந்து இந்த கீரையெல்லாம் வந்து பறிச்சிட்ருக்கா. அப்போ வந்து அவங்களோட கையை பற்றி அவங்க சொல்லிட்டு இருந்தா, கை வந்து ரொம்ப சுளிஞ்சு போச்சு தண்ணி யூஸ் பண்ணின்னு. இது வந்து நம்ம இந்த கீரை கொஞ்சம் நட்டாலே அந்த இடம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், அந்தளவுக்கு வளரும். கேரளாவில் நல்ல மழை பெய்கிறதுனால கொஞ்சம் நட்டாலே ஃபுல்லாக நல்ல பச்சை பச்சையாக இருக்கும். ஆனால் வந்து மோஸ்ட்லி கேரளாவில் யாரும் வந்து கீரை அந்தளவுக்கு சாப்பிட்றதில்ல தான் உண்மை. அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு தமிழ்நாடு தான் பிடிக்கும். ஏன்னா இங்கே எல்லோரும் கீரை வந்து நிறைய சாப்பிடுவாங்க. பழாப்பழ கொட்டை எப்போவுமே இந்த மார்ச், ஏப்ரல், மேயில் இருக்கும் கேரளாவில் எல்லா வீட்டிலும். அது வச்சு குழம்பு, பொரியல், மாங்காய் போட்டு செய்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பழாப்பழ கொட்டை அந்த ஏதாவது ஒரு ஃபுட்டில் அவங்க மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இது வந்து இன்றைக்கி வந்து மண்பானையில் தான் நம்ம செய்ய போகிறோம். மண்பானையில் அந்த பழப்பழக்கொட்டை, தண்ணி, அப்புறம் வந்து உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு பொடி போட்டு நல்லா வேக வைக்கும். உடைக்கக்கூடாது. வேக வச்சதுக்கப்புறம் ஒரு 75% வேக வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரை மிக்ஸ் பண்ணி
எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் அது வந்து தாளிக்க வேண்டியதுதான். எப்போவுமே இந்த தாளிப்பில் தான் வந்து டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக்கும். இது வந்து நல்லா சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்பாவது இந்த 2 பொருள், அதாவது இந்த கீரா ப்ளஸ் அந்த பலாப்பழ கொட்டை கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பலாப்பழம் எடுத்து வச்சுருந்தோம், அதை சாப்பிட்டுட்டோம்.